2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 23, 11, 12 வசனங்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறுபயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்துக்கு மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சுதந்தரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுந்து அது 100ஆய் பலன் கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நல்ல நிலமாய் மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தாவீதோடு இருந்த 3 பராக்கிரமசாலிகள் எகிப்தியரை நிந்திக்கவும் எகிப்தியரை வீழ்த்தவும் தாவீதோடு இணைந்திருந்த 3 பராக்கிரமசாலிகள். அதில் ஒருவன் தான் இந்த சம்மா. பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்களாம்? அந்த 11வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடுறாங்க. நிலம் இஸ்ரவேலருடையது. அது நிலத்தில் பயிரிட்டது ஜனங்கள். ஆனா இப்ப பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டம் கூடுறாங்க. எதற்கு தெரியுமா? ஜனங்களை துரத்தி விடுவதற்கு. ஜனங்களை துரத்தி விட்டு அந்த நன்மையை அபகரிப்பதற்காக, அந்த நன்மையை சுதந்தரிப்பதற்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமை. பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடின போது பெலிஸ்தியருடைய பலத்தை கண்டு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் இந்த சம்மா ஓடல. அந்த நிலத்தின் நடுவிலே நின்று பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. பெலிஸ்தியரின் கூட்டத்தை கண்டு ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஆனால் இந்த சம்மா என்பவன் அது நடுவிலே நிற்கிறான். அவன் அந்த நடுவில் நின்றதுனால பெலிஸ்தியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். அந்த சிறுபயிறு நிறைந்த அந்த வயல், அந்த இடம் காக்கப்பட்டது. பெலிஸ்தியருடைய கையில் போகாதபடிக்கு காக்கப்பட்டது. இன்று நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தருவது, ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தருவது பெலிஸ்தியரை கண்டு, பிரச்சனைகளை கண்டு ஓடுவதற்கல்ல. தேவன் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நடுவே நின்று பெலிஸ்தியரை மடங்கடித்து போடுவதற்காக. ஆமென். தேவன் உனக்கு கிருபையை தந்தது பெலிஸ்தியரை கண்டு ஓடுவதற்கல்ல. எல்லாரும் ஓடுவதை போல நீ ஓடாதே. பெலிஸ்தியர் உன்னுடைய நன்மையை அபகரித்துக் கொள்வான். கர்த்தர் உனக்கு தந்த குடும்பம், கர்த்தர் உனக்கு தந்த நன்மை, கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதம், இது நடுவில் கர்த்தர் இன்னைக்கு உன்னை வைத்திருப்பது நோக்கத்தை இந்த நாளிலே நீ அறிந்து கொள். பெலிஸ்தியருக்கு கண்ணியாக உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். சம்மா மட்டும் இல்லைன்னா அந்த சிறு பயிர் நிறைந்த வயலை பெலிஸ்தியர் அபகரித்துக் கொண்டிருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் குடும்பத்தில் நீ மட்டும் இல்லைன்னா உன் குடும்பத்தின் மேல சத்துருவின் கை என்றோ ஓங்கி இருக்கும்.
ஹே மாமா அறியாத்தாரா, நீ மற்றவர்களுக்கு ஒருவேளை, மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா எண்ணலாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம். இந்த நாளிலே உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை கேள். ஆமென். அது நிமித்தம் நீ நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே, புலம்பாதே. இந்த நடுவில், இந்த குடும்பத்தின் நடுவில், இந்த வயல் நிலத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் கிருபை தந்து நிற்க வைக்கிறதே, நீ விழுவதற்கல்ல, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராட நினைக்கிற பெலிஸ்தியரின் வல்லமையை மடங்கடிக்க பண்ணுவதற்காக. Glory, glory. எல்லாரும் ஓடுவாங்க, நீ ஓடாத. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இந்த ஒரு குடும்பத்துல? இல்ல, முறையிடாதே, புலம்பாதே. அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு. ஆமென். நீ தேவ சமூகத்தில் அந்த குடும்பத்துக்காய் நிற்பதின் மூலமாய் கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க காரணம் என்ன? எல்லாரும் ஓடினது போல சம்மா ஓடல்ல, சம்மா நின்னான். அந்த நிலத்தின் நடுவில் நின்னான். இன்னைக்கு நம்ம ஓடிதான் நிறைய காரியத்துக்கு மேல சத்துருவின் கை ஓங்கி இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? அவன் கூட கர்த்தர் நிற்பார். இங்க பாருங்கள், பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான் என்று இருக்கிறது. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் நிற்கிறான், கர்த்தர் யுத்தம் செய்கிறார். இவன் நிற்கிறான், கர்த்தர் யுத்தம் செய்கிறார். செங்கடலுக்கு முன்னாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நின்ற போது பின்னாக பார்வோன் சேனை முழுவதும் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசே கொண்டு பேசுகிறார், மோசையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் நின்று கொண்டு. யாத்திராகமம் 14:13 வாசிங்கள். யாத்திராகமம் 14:13. நீங்கள் நின்று கொண்டு, அந்த வார்த்தையை வாசிங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு. அப்போ கர்த்தர் பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார் தம்முடைய ஜனத்துக்கு. இதை கேட்கிற ஒவ்வொரு பர்சனலா நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை துரத்தி விடும்படி, உங்கள் நன்மையை அபகரிக்கும்படி கூட்டம் கொடுக்கிற பெலிஸ்தியரை மடங்கடிக்க பண்ண, உங்களுக்கு ஒரு விடுதலை தர ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன தெரியுமா? நீ ஓடிராத, நீ நில்லு, நீ நின்று கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நின்று கொண்டு. யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் கூடின போது அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்களோடு பேசினது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யோசபாத் சொன்ன வார்த்தை என்ன? 12வது வசனம். எங்கள் தேவனே, நீர் அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நிக்கவே பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ நின்னுதான் ஆகணும், நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். என்றைக்கும் அணைந்து போக வேண்டிய இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் அணைய விடாம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்டா. ஆமென். உன் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட நீ நிற்க வேண்டியது, நீ வாழ வேண்டியது அவசியம். நீ நிற்க வேண்டியது, நீ வாழ வேண்டியது அவசியம். அதுதான் சொன்ன, உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை ஒருவேளை பாரமாக எண்ணலாம், ஆனால் நீ இருப்பதால் தான்,
உன் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தை சத்துருவின் கைக்கு விலக்கி காக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மையை விட்டு உன்னை துரத்துவதே பெலிஸ்தியரின் நோக்கம். ஆனால் உன் நிமித்தம் அல்லது உன்னை நிற்க வைத்து கொண்டு பெலிஸ்தியரை மடங்கடிப்பதே தேவனின் திட்டம். பெலிஸ்தியரின் நோக்கம் நிறைவேற நீ ஓடி போக போகிறாயா அல்லது கர்த்தருடைய திட்டம் நிறைவேற நீ நிற்க போகிறாயா? ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கா யுத்தம் பண்ணணும்னா நீ நிக்கணும். நீ நிக்கணும். நான் உனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடணும்னா நீ நிக்கணும். இதை அறிந்ததுனாலதான் அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த போது யோசபாத் தலைமையில யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு மோசே போய் தேவ சமூகத்தில் நின்றான். அவனுக்கு தெரியும், நான் நின்னா என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் வீட்டுல மற்ற யாரும் ஜெபிக்காம இருந்தாலும் நீ ஜெபத்தை விட்டுறாத. அவங்க ஜெபிக்கிறாங்கல்ல, பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறாது. இந்த சத்தத்தை இந்த நாளில இந்த வேளையில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பெலிஸ்தியரின் கை ஓங்கி அந்த சிறுபயிர் நிறைந்த வயலை தூக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட காரணம் என்ன தெரியுமா? பெலிஸ்தியருக்கு கண்ணியாக இந்த சம்மா நிக்கிறான், நடுவுல நிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் சூழ பெலிஸ்தியர் பெரும் கூட்டமா கூடுறாங்க. ஆமென், ஹalleluya. சில பிரச்சனைகளுக்கு நடுவுல கர்த்தர் உன்னை நிறுத்துவது, சில போராட்டங்களுக்கு நடுவுல சம்மாவே கர்த்தர் உன்னை நிறுத்துவது, உன்னை அந்த பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்க பண்ணுவதற்கல்ல, அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போக பண்ண பெலிஸ்தியருக்கு உன்னை கண்ணியாக வைத்திருக்கிறார். நீ நிக்கணும். இதை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஓடிராத. அப்புறமா உன் குடும்பத்தை அந்த பெலிஸ்தியர் அபகரித்துக் கொள்வார், உன் வயல் நிலத்தை அந்த பெலிஸ்தியர் அபகரித்துக் கொள்வார். ஆமென். உன் ஆசீர்வாதங்களை, உன் நன்மைகளை அந்த பெலிஸ்தியர் சுதந்தரித்துக் கொள்வார். என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஓடிராத. நீ நில்லு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். சாந்தா ரகடாலகரே. ஆமென். கர்த்தர் யுத்தம் செய்வார். நேற்று காலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். உண்மையில நேற்று வரை என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் ஏதோ இந்த நாட்கள்ல செய்ய போகிறார், ஏதோ இடைபெட போகிறார் தெரியும். ஆனா நேற்று இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தது, என்னை தட்டி எழுப்பினது. கர்த்தர் சொல்லுகிற, ஓடிராத, பிரச்சனைக்கு பயந்து ஓடிராத. அதுக்கப்புறம் பெலிஸ்தியரின் கை அபகரித்து விடும்பா. உன்னுடைய வேல்யூவை இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ, நாளைக்கு உன் குடும்பத்தினர் புரிய போறாங்க. உன்னுடைய வேல்யூவை இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ. ஆண்டவரே, என்னால என் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்க முடியல, என் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணி கொடுக்க முடியல, அப்ப நான் உங்களுக்கு பாரமா தான் ஆண்டவரே இருக்கிறேன் அப்படின்னு யாராவது புலம்பி இந்த கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களோட டைரக்டா நான் இந்த வார்த்தையை சொல்றேன். உன் வேல்யூ இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ. ஒன்னு அந்த குடும்பத்தின் நடுவில் நிக்க தேவன் கிருபை தந்திருப்பது, அந்த குடும்பத்தை விழுங்கும்படிக்கு போராடுகிற பெலிஸ்தியரை மடங்கடிக்க. ஆண்டவர் சொல்ற, நான் யுத்தம் பண்றேன், நான் உனக்காக எல்லாம் செய்யறேன், ஆனா நீ நிக்கணும். சில சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும், மீதி நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க அதுல நிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரத்துல, ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியும், நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும், நாங்க பாத்துக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருங்க நம்ம பார்த்து, நீ நிக்கணும், 1 hour பார்க்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நிற்க பண்ணுகிறார். பிரச்சனைகள் நடுவில், பெலிஸ்தியருக்கு நடுவில் உன்னை கொண்டு போய் நிற்க வைத்திருக்கிறது
பெலிஸ்தியரால் நீ மடங்கடிக்கப்படுவதற்கல்ல, பெலிஸ்தியரை நீ மடங்கடிக்க. புரிந்து கொள்ளுங்கள். சூறை செடிக்கு கீழே போதும்னு போய் படுத்தான் எலியா. ஆண்டவர் விட்டாரா? எழும்புண்டார். எழும்பி நிற்க பண்ணினார். அவனை வந்து கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நிற்க மட்டும் அவனை துரத்திட்டே இருந்தார் ஆண்டவர். எங்க போய் படுத்து இருக்கிற? எழும்பு, வந்து நில்லுண்டார். நீ நின்னாதான் எலிசா அபிஷேகம் பண்ணப்படுவான், எகு அபிஷேகம் பண்ணப்படுவான். எகு யாரு? இந்த ஏசபேலை முறியடிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டவன். அதற்கு எலியா, நான் என்னண்டவரை செய்யணும்? அதான் எகுவை வச்சு எலிசாவை வச்சு நான் செய்வதை செய்யணும்னா எலியாவை நீ நிக்கணும். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதை தேவன் நடப்பிக்க இன்று நீ தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியம். எலிசாவை கொண்டு, எகுவை கொண்டு தேவன் நடப்பிக்கிற பெரிய செயல்கள் இருக்கிறது, பெரிய காரியங்கள் இருக்கிறது. அதான் எலிசா வச்சு செய்யுங்களே, அதை என் பிள்ளை வச்சு செய்யுங்கப்பா, எகுவை வச்சு செய்றீங்க, எகு வச்சு செய்யுங்கப்பா, அதை அவங்கள வச்சு செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நீ போய் முடங்கி கிடக்கிறாயோ? இல்ல, அவங்க மேல அந்த வஸ்திரமும் அபிஷேகம் ஊற்றப்படணும்னா, எலிசா மேல வஸ்திரமும் எகு மேல அபிஷேகமும் ஊற்றப்பட வேண்டுமானால், எலியாவே நீ முடங்கி கிடக்க கூடாது. நீ எழுந்து வந்து கர்த்தருடைய பர்வதத்தில் நிக்கணும். Thank you Father. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பெலிஸ்திய ஆவிக்கு விரோதமாய், இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்தகார வல்லமை, இதற்கு விரோதமாய் போராடணும். அதற்கு தான் தேவன் பிசாசுக்கு, பெலிஸ்தியனுக்கு கண்ணியாக இந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். அப்போ நல்ல கவனிங்க, பிசாசுக்கு கண்ணியா இருக்கிறவனுக்கு நெருக்கம் எல்லா பக்கத்துல இருந்தும் வரும். அதாவது ஆமென், உண்மையில நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் எல்லாம் பார்த்தா இல்ல, அப்படி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா? மேன்மை என்றோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறது பெலிஸ்தியரை மடங்கடிக்க. Thank you Father. எல்லாரும் ஓடி போவது போல நீ ஓடிராத, எல்லாரும் ஓடி போறது போல நீ ஓடி போகாத. இந்த சம்மா மட்டும் அங்க இல்லைன்னா பெலிஸ்தியர் அந்த நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. உன் ஜெபத்தை தளர விட்டுறாத. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக ஜெபித்து ஜெபித்து நான் தளர்ந்துட்டேன், இனி அவங்களுக்காக ஜெபிக்க. சிலர் என் புருஷனுக்காக ஜெபித்து ஜெபித்து. ஜெபத்தை தளர விட்டுறாதீங்க, பெலிஸ்தியர் கூட்டம் கூடுகிறார்கள். ஜெபத்தை தளர விட்டுறாதீங்க, பெலிஸ்தியர் கூட்டம் கூடுறாங்க. தேவ சமூகத்தில் நிற்பதை விட்டு விடாதீர்கள், பெலிஸ்தியர் கூட்டம் கூடுறாங்க. குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்க, சந்தோஷத்தை குலைக்க, நன்மையை அபகரிக்க கூட்டம் கூடுகிற பெலிஸ்தியரை மடங்கடிக்க வேண்டுமானால் சம்மா நீ நின்னுதான் ஆகணும். நீ நின்னுதான் ஆகணும் தேவ சமூகத்தில். இயேசுவின் நாமத்திலே நாம யுத்த ஜெபம் செய்ய போகிறோம். தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நான் திருப்பி சொல்கிறேன், நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. இந்த சில மாதங்களாக யாருக்கு போன் பண்ணாலும் கேட்கிற ஒரு ரிங்டோன், அந்த காலர் டோன் என்ன தெரியுமா? நீங்கள் போராட வேண்டியது நோயுடனே தவிர நோயாளியுடன் அல்ல. நோயுடன் போராடணும். அதாவது அந்த நோயை தான் பகைக்கணும், நோயை தான் விரட்ட பார்க்கணும், நோயாளியை விரட்டக்கூடாது. அவர்களை மதிப்புடன் நடத்துங்கள். அதே போல தான் ஒரு மனுஷன், உலக மனுஷனே சொல்றான், தேவ பிள்ளைகளே நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்?
மனுஷங்களை பகைச்சு பெலிஸ்தியனை போன்னு சொல்லிட்டு சிலருக்கு இந்த ஓவரா, சிலர் வந்து ஒன்று இந்த இருப்பாங்க, இல்லைன்னா அந்த இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த மன மேட்டிமை வந்துட்டுனாலே ஜெபிக்காதவங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு பிசாசாக தான் தெரிவாங்க. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, எல்லாரையும் நேசிக்கணும். நமக்கு யுத்தம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. இயேசுவின் நாமத்தில் யுத்த ஜெபம் செய்யணும். அதுக்கு நீ நிக்கணும், ஓடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிக்கணும், உன் குடும்பத்துக்காக நிக்கணும். கர்த்தர் உனக்கு தந்த நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு கூடுகிற பெலிஸ்தியரை மடங்கடிக்க நீ நிக்கணும். Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் நாம கேட்க போகிறோம். அநேகரை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருப்பதை என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். உன்னுடைய வேல்யூவை இன்னைக்கு நீ புரிஞ்சிட்டேனா, உன்னுடைய வேல்யூவை உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ உன்னை பாரமா எண்ணாத இந்த திரியை அணையாமல் காப்பது நீ அல்ல, உன்னை உருவாக்கினவர். நீ சானிடைசர் போட்டு கை கழுவுவதனாலேயோ, நீ மாஸ்க் போட்டதுனாலேயோ நீ உன்னை காத்துக்கொள்ளவில்லை. அவர் கிருபையை குறைவில்லாமல் அளவில்லாமல் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பதால் நீ காக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? பெலிஸ்தியரை மடங்கடிக்க நீ இந்த குடும்பத்தில் நிற்க வேண்டியது அவசியம். நீ இந்த வயல் நிலத்தில் நிற்க வேண்டியது அவசியம். நீ இந்த ஊழியத்தில் நிற்க வேண்டியது அவசியம். நீ இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அவங்க ஓடுறாங்க, நீ ஓடாத, நீ நிக்கணும். காரணம், சம்மா பராக்கிரமசாலி. கர்த்தர் கிதியோனை பார்த்து என்ன சொல்லி அழைத்தார்? பராக்கிரமசாலி என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எகிப்தியனுக்கு பயந்து ஓடுவாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டார். எகிப்தியனை பெலிஸ்தியனுக்கு பயந்து ஓடுவாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டார். பெலிஸ்தியனுக்கு எதிர்த்து நிற்பாயானால் கர்த்தர் என்ன சொல்லி நிற்பார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Thank you Holy Spirit. யார் இந்த பெலிஸ்தியன்? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, யார் இந்த பெலிஸ்தியன்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 26 17 18 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், நல்ல கவனிங்க, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பெலிஸ்தியர் யார் தெரியுமா? என்ன செய்வான் தெரியுமா? மூடி போட்டுருவோம். ஆபிரகாம் வெட்டின துறவுகளை மூடி போட்டுட்டான். இந்த பெலிஸ்தியனுடைய வேலை என்ன தெரியுமா? உனக்கான நன்மையை, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறத, உனக்கும் பிரயோஜனப்படக்கூடாது, யாருக்கும் பிரயோஜனப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி போட்டுறது. இந்த மூடி போடுகிற இந்த வேலை செய்கிறவன் தான் பெலிஸ்தியன். உனக்கும் பிரயோஜனமா இருக்கக்கூடாது, யாருக்கும் பிரயோஜனமா இருக்கக்கூடாது. மூடி போடுகிறவன். சிலர் பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல நீங்க சும்மா போகும்போது தெரியும், சில இடம்லாம் 5 சென்ட் அல்லது 10 சென்ட் இருக்கும், ரொம்ப பாழடைஞ்சிருக்கும். அதுல ஒரு வீடு இருக்கும், ரொம்ப பாழடைஞ்சிருக்கும், நல்ல ஏரியாவில் இருக்கும். அதில் பார்த்தா இது ஒரு வில்லங்கமான இடம்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அது உண்மையிலே அதனுடைய ஓனர் யாராவது ஒரு ஆளாக இருப்பாங்க. யாரோ சிலர் இடையில புகுந்து ஒரு கேஸை போட்டு இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவங்களுக்கும் பிரயோஜனம், உண்மையான அந்த இடத்துடைய ஓனருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகி அதை மூடி போட்டு அது பாழாய் போக பண்ணுகிற அப்படிப்பட்ட செயலை செய்கிறவன் தான் பெலிஸ்தியன். அதாவது எனக்கு கிடைக்காதது உனக்கும் கிடைக்கக்கூடாது, யாருக்கும் கிடைக்கக்கூடாது.
இந்த மூடி போடுகிறவன். இப்படி அநேக நன்மைகளை மூடி போட்ட பெலிஸ்தியனை மடங்கடிக்க நீ நிக்கணும், நீ வாழணும். இன்னைக்கு அநேக இன்னைக்கு எல்லாம் மூடி போட்டா எப்படியாவது மூடிடணும். யாருக்கும் கிடைக்கணும், யாருக்கும் பிரயோஜனமற்ற நிலையில சில இடங்கள்லாம் பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு குடும்பம் அங்க அழகா வாழ்ந்திருப்பார்கள், அதை சுதந்திரிக்கும்படி அடுத்த ஒரு தலைமுறை அங்க இருந்திருக்கும். ஆனா யாரோ சிலர் இடையில புகுந்து சொந்தங்கள்ங்கிற பேர்ல, உறவுகள்ங்கிற பேர்ல, மாமன் மச்சானுங்கிற பேர்ல உள்ள புகுந்து அதை அபகரிக்கும்படிக்கு. தேங்க்யூ ஃபாதர். இப்படி மூடி போட்ட நிலைமைக்குள்ள அகப்பட்டு இருக்கு, நன்மை இருக்கு, எனக்கானவைகள் இந்த பூமியில் இருக்கு, ஆனால் என்னால் அனுபவிக்க முடியலையே. பெலிஸ்தியன் அதை மூடி போட்டானே என்ற கண்ணீரோடு இதை யாராவது கேட்டுக் கொண்டிருப்பீர்களா? இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீ ஓடி போக கூடாது, நீ நிக்கணும். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். நல்ல கவனமா கேளுங்க. இன்னும் அநேக காரியங்களை மூடி போட பண்ணதான் அவன் துடித்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் மடங்கடிக்கணும். நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை நல்ல கவனிக்க முடியும். அந்த 18வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை. நல்ல கவனிங்க. இதை வெட்டினது முதல்ல ஆபிரகாம், ரைட்டா? ஆனால் பெலிஸ்தர் எப்போ மூடி போட்டாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் அதை தூர்த்து போட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியரால அதை கை வைக்க முடியல. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும். உன்னை ஏன் இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார் தெரியுமா? இதுக்குதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உனக்கு வந்திருக்கலாம், பெரிய வியாதி வந்திருக்கலாம், மரண போராட்டம் வந்திருக்கலாம். அப்பெல்லாம் இந்த திரிய தீபத்தை அணைய விடாம அவர் பொத்தி இதுவரை நடத்தி கொண்டு போறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அன்று உன் ஓட்டம் முடிந்திருந்தா ஆமா உன் குடும்பத்தையே பெலிஸ்தியன் மூடி போட்டு இருந்திருப்பான். ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியனுக்கு அந்த துறவுல கை வைக்க முடியல. உன்னுடைய வேல்யூவை நீ புரிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. பெலிஸ்தியன் மடங்கடிக்கப்படணும். நீ அசதியா இருப்பாயே, ஆனால் பெலிஸ்தியன் கூட்டம் கூடுவான். உன்னை சார்ந்தவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். உன்னை சார்ந்தவர்கள் உன்னை விட்டு தூரம் போய் விடுவார்கள். நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த காலம் மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, அசதியாய் தூங்க வேண்டிய காலம் அல்ல. திறப்பிலே நின்று கண்ணீர் வடிக்கிற யுத்த ஜெபம் செய்ய வேண்டிய காலம். ஷம்மா நிக்கிறான். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். தேங்க்யூ ஃபாதர். ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும். இனி நல்ல கவனிங்க. இப்போ ஒரு வயசு தாண்டினா அல்லது ஓட்டம் முடிஞ்சா மரித்து தான் ஆகணும். இப்போ ஆபிரகாம் மரித்து விட்டான். ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியர்கள்லாம் கொண்டாட்டம். இனி ஆபிரகாம் இல்லப்பா அப்படி சொல்லிட்டு அந்த துறவை எல்லாம் வந்து மூடி போட்டார். ஆனால் அவர்கள் அறியவில்லை, ஆபிரகாம் ஸ்தானத்தில் அடுத்த ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஈசாக்கை கொண்டு வந்து நிறுத்தினார். ஒருவேளை உங்கள் முற்பிதாக்களுடைய அல்லது உங்கள் பெற்றோருடைய உங்கள் முற்பிதாக்களுடைய நன்மைகளை இப்படிப்பட்ட பெலிஸ்தியர் மூடி போட்டு உங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு, உங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடை செய்ததை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ? நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் இருக்கிறோம் என்று கலாத்தியர் 4 சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையான வார்த்தையானால் அதை பிடித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்திலே முன் செல்லு. தேவ சமூகத்தில் நெல்லு. ஆபிரகாம் வெட்டின துறவை பெலிஸ்தியர் மூடி போட்டது உண்மைதான். ஆனால் அதை திறக்கும்படி, அதை மீண்டும் தோண்டும்படிக்கு கர்த்தர் ஈசாக்கை கொண்டு வந்து நிறுத்தினார். ஈசாக்கே, உன்னை கர்த்தர் அதற்கு தான் வைத்திருக்கிறார். முற்பிதாக்களின் நன்மையை சுதந்திரிக்க உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெலிஸ்தியர் மூடி போட்டதை குறித்து கலங்க
அழாதே, புலம்பாதே, எல்லாம் இதோடு முடிந்தது என்று கண்ணீர் வடிக்காதே. தேவ சமூகத்தில் நில்லு. கர்த்தர் உனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென். ஈசாக்கினாலே வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்து சந்ததி. அப்படியானால் நாம் தேவ சமூகத்தில் எப்படி நிக்கணும்? இந்த வயல்களின் நடுவே, இந்த குடும்பத்தின் நடுவில் நம்ம எதை பிடிச்சு நிக்கணும்? வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவை பெலிஸ்தியர் மூடி போட்டது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் என்னை நீர் இந்த பூமியில வைத்திருப்பது சுதந்தரிக்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இப்படி வைத்து சொல்லுங்க, சுதந்தரிக்க, சுதந்தரிக்க. கர்த்தாவே என்னை கொண்டு, come on, விசுவாச அறிக்கை செய்யுங்க, என்னை கொண்டு அந்த துறவை மீண்டும் தோண்டுவேன், மீண்டும் தோண்டுவேன், மீண்டும் திறப்பீர், மீண்டும் மீண்டும் மீண்டும். பெலிஸ்தியன் மூடி போடுகிறவன், வாழ்க்கையில நன்மையை காணாதபடிக்கு மூடி போட்டிருக்கிற எல்லாவற்றை கர்த்தர் உன்னை கொண்டு திறக்க போகிறார். ஆனா நீ நின்னுதான் ஆகணும். எதை பிடிச்சு நிக்கணும்? ஆமாம், யார் சொல்ற வார்த்தையை பிடிச்சு நிக்கணும்? கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தைகள் உண்டல்லவா, அதை பிடிச்சு நிக்கணும். வேற எல்லாம் 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்கங்க. அவங்க எல்லாம் ஓடி போறவங்க. ஓடி போறவங்க பேசுறத, ஒரு பிரச்சனை வரும்போது, கமான் சபையே, ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு ஓடி போறவங்க பேசுற வார்த்தையை மைண்ட்ல வைக்காத. எந்த பிரச்சனையிலும் உன் கூட நிக்கிறவர் பேசுற வார்த்தை இருக்கல்லவா, அதை பிடித்து கொண்டு நில்லு. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார் அல்லவா, அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெலிஸ்தியன் மூடி போடுகிறவன், அவன் மூடி போட்டது திரும்ப திறக்க ஈசாக்கே நீ நிக்கணும். அதுக்கு தான் உன்னை கர்த்தர் காக்குறா. ஹூடா கரபா சந்தரா. ஈசாக்கு கழுத்துல கத்தி வைக்கப்பட்டவன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இவன் கதை முடிய வேண்டியது, 2ஆய் பீறி போடப்பட வேண்டியவன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை ஆண்டவர் மேல கைய வைக்காதென்றார். ஏன் ஆண்டவரே? ஏன் ஆபிரகாமே, நாளைக்கு ஓன் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெலிஸ்தியன் கை திரும்பவும் ஓங்கும். அந்த ஓங்கின கையை முறியடிக்க இந்த ஈசாக்கு வாழ வேண்டியது அவசியம். எத்தனை மரண கண்ணியிலிருந்து, மரண வாசலிலிருந்து, மரண விளிம்பிலிருந்து உன்னை தூக்கி விட்டது எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் தேவன் ஏற்றின விளக்கு, அது கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர வேண்டும் என்பதற்காக தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமானவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஏராமா சந்தரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே. ஓ ஃபாதர், முற்பிதாக்கள் இந்த தீபம் இந்த ஆபிரகாமோடு அணைந்து விடுமோ? இல்ல, ஈசாக்கை தந்திருக்கிறார். அவன் பெலிஸ்தியரை திரும்ப மூடி போட்டாலும் அவன் திறப்பார். அவனை கொண்டு செய்வார். உன்னை கொண்டு செய்ததை காட்டிலும் உன் பிள்ளையை கொண்டு செய்கிற காரியம் அதிகமாக இருக்க போகிறது. ஆபிரகாமை கொண்டு நடப்பித்ததை காட்டிலும் ஈசாக்கை கொண்டு நடப்பிக்கிறது பெரிதா இருக்கும். நீ நிக்கணும், தேவ சமூகத்தில் நிக்கணும். தலைமுறை 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 தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த Jesus. நீரே. Thank you Father. பெலிஸ்தியன் யாரு? மூடி போடுகிறவன். பிரயோஜனமற்றதாக்க எல்லாவற்றையும் மூடி போடுகிறவன். ஆனா கர்த்தர் ஈசாக்கை நம்மை வைத்திருக்கிறார், அதை திறக்க. இதனால் இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு நீங்க கேட்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்பேன்னு நான் நம்புகிறேன். ஆமென். அநேக நாட்களாய் பாழாய் கிடந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்தை உங்களை கொண்டு திரும்ப கட்டுவிக்க போகிறார். இதெல்லாம் வாக்குத்தத்தங்க. ஈசாக்குனாலே வாக்குத்தத்தம். நீ வாக்குத்தத்தம் உன்னை நம்ப பண்ணின வார்த்தையை பிடிச்சிட்டு நில்ல. பாழான இடத்தை ஏதனை போல மாற்றுவேங்கிறார். அதெல்லாம் பிடிச்சிட்டு நில்லு. சும்மா பேசுகிறவரல்ல என் ஆண்டவர். விருதாவா என்னை தேடுங்கள் என்று என் ஆண்டவர் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆமே, நீ நிக்கணும், ஓடிடக்கூடாது. ஆமென். இரண்டாவது, இந்த பெலிஸ்தியன் என்ன செய்வான் தெரியுமா? யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 13:17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை
கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தி. இப்போ பெலிஸ்தியர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பெலிஸ்தியனுடைய ஆவி என்ன செய்யும் தெரியுமா? மனமடிவை உண்டாக்குவான். எதுக்கு தெரியுமா? டிஸ்கரேஜ் பண்ணி திருப்பியும் எகிப்துக்கு போக பண்ணுவான். அவன் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்திருப்பான். வந்து அப்படி கொஞ்சம் எழும்புறதுக்குள்ள அவன் கூட ஃபைட் பண்ணுவான். இந்த ஃபைட் என்ன ஃபைட் அப்படின்னா, டிஸ்கரேஜ் பண்ணி இவனை மனமடிவாக்கணும், இவனை திருப்பியும் பாவத்தை நோக்கி போக வைக்கணும். திருப்பி அவனுடைய ஒரே ஏம் இவனை எகிப்துக்கு திரும்ப போக வைக்கணும். அதுக்கு என்ன செய்ய வைக்கணுமோ அதை செய்வான். இந்த வார்த்தையை சொல்லும் போது அநேக குடும்பத்தில் பாருங்க, திடீர்னு புருஷன்மார் ரட்சிக்கப்படுவாங்க, வருவாங்க, ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு மனமடிவை உண்டாக்கி இருக்கும். அது நிமித்தம் திருப்பி சர்ச்சுக்கே வராமல் போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரியம். இது யாருடைய வேலை தெரியுமா? பெலிஸ்தீனுடைய வேலை. மனமடிவாக்கி திரும்ப எகிப்துக்கு போற பண்ணுறது, திரும்ப பாவத்தை நோக்கி போகிறது. இந்த மனமடி உண்டாக்குகிற பெலிஸ்திய வல்லமைய மடிய பண்ண, மட்டங்கடிக்க, அதை உடைத்து போட, குலைத்து போட தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்தை சொல்லும் போது நான் இன்னொரு காரியத்தையும் இதோட சேர்த்து சொல்லுகிறேன். இந்த பெலிஸ்திய ஆவிக்கு நம்மளும் இடம் கொடுக்க கூடாது. வார்த்தையினால மற்ற செயலினால கூட இருக்கிற விசுவாசிகளை நாம மனமடி உண்டாக்குகிற அந்த நிலைக்கு இந்த பெலிஸ்திய ஸ்பிரிட்டு எங்க கேப் இருக்கோ வந்து உட்காந்துரும். நாம மனமடி வாகாதபடிக்கும் நம்ம நிக்கணும். நம் மூலமா இன்னொருத்தங்க மனமடி வாகாதபடிக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். வசனத்தை ரெண்டு ஆங்கிளையும் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த பெலிஸ்திய ஆவி வந்து யார் மூலமா கிரியை செய்து நம்முடைய நன்மையை மூடி போட்டுறக்கூடாது. நாம இன்னொருத்தங்க நன்மையை மூடி போட்டுறக்கூடாது. அப்படி யாராவது ஏதாவது செய்றீங்களா? உங்களுக்குரியதல்ல, அது அவங்களுக்குரியதான் உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியுமானால் அந்த நன்மையை அபகரிக்க நீங்க ஒரு நாளும் போகாதீங்க. அது தேவன் துணை நிற்க மாட்டார். அது நாளைக்கு உங்களுக்கு கண்ணி ஆயிரும். நான் பலிபீடத்துல இருந்து சொல்றேன். நம்ம எல்லா 1000 காரியங்கள் நம்ம ஜெபத்துல வைக்கிறோம், உண்மைதான். உண்மையில அதாவது ஒரு சொத்து விஷயமாகட்டும், உண்மையில அது உங்களுக்குரியதா பாருங்க. உண்மையில் அது நமக்குரியதானா? நமக்குரிய பங்கு உண்மையில் அதில் இருக்குதா? இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் வச்சு விட்டுருங்க. நீங்க போய் அவங்களையும் அபகரிக்க விடாம, அவங்களையும் சுதந்திரிக்க விடாம மூடி போட்டுறாதீங்க. இது பெலிஸ்தீனுடைய ஆவி. நமக்கு விரோதமாகவும் செயல்படாதபடிக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா நிற்கணுமோ அதே போல நம் மூலமாகவும் செயல்படாதபடிக்கு ஜாக்கிரதையா நிற்கணும். இந்த ரெண்டு ஆங்கிளையும் பார்க்கணும். அதே போலதான் இந்த மனமடி உண்டாக்குகிற காரியம். நாம மனமடி, அதாவது நம்ம ஒரு காரியம் யார் மூலமாவது கிரியை செய்வாங்க. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் யாரை தெரிந்தெடுத்தான்? ட்ரெஷரர். 12 சீஷர்கள்ல யார் பொருளாளரோ அவனை தெரிந்தெடுத்தான். அது அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிற யாரையாவது நோண்டுவான். இது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் யூதாஸை பகைத்தாரா? நிச்சயமா இல்லை. கடைசி வரை சிநேகிதனே தான் என்றார். அவர் பிசாசை பகைத்தார். நமக்கு யுத்தம். நீங்க வந்து இந்த காலர்டோன் கேட்கும் போதெல்லாம் இதை படிங்க. என்ன போராட வேண்டியது நோயுடனே தவிர நோயாளியுடன் அல்ல. அவர்களை மதிப்புடன் நடத்துங்கள். ஒரு உலகத்தான் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைங்க தெளிவு இல்லை. இன்னும் பகைய, வைராக்கியத்தை, கசப்பு, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன அப்படி நடத்தல, இவங்க என்ன இப்படி பண்ணலன்னு சொல்லி 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 நாமே நம்மளை மனமடி உண்டாக்குகிற அந்த ஆவிக்கு நம்ம டோரை ஓபன் பண்ணி கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தி திரும்பவும் பழைய வாழ்க்கை. இப்ப ஜெபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜெபிக்கிற ஒரு நிமிஷம், 1 மணிக்கூர் அசால்ட்டா ஜெபம் பண்ணவங்களுக்கு எல்லாம் இப்போ 1 நிமிஷம் ஜெபிக்கிறதே டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ரீசன் என்ன? மனமடிவு. இந்த மனமடி உண்டாக்குகிற இந்த பெலிஸ்திய வல்லமையை துரத்தணும்னா தேவ பிள்ளைகள் நிக்கணும். பாருங்கள், சவுல் ராஜாவா இருந்தபோது இஸ்ரவேல் சேனைக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் வந்து நின்றார்கள். அதிலே கோலியாத்
முன்பாக வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை நிந்தித்து மனமடி உண்டாக்க பேசினான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 7 முதல் படிச்சீங்கன்னா தெரியும். சவுல் உட்பட எல்லாரும் மிகவும் கலங்கி பயந்தார்கள். அதாவது கோலியாத் கால் முன்ன வைக்கும் போது இவங்க எல்லாம் பேக்ல போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் தாவீது வாரான். தாவீது வந்ததும் இதெல்லாம் கேட்கிறான். கேட்டுட்டு நேரம் முன்னாடி போய் நிற்கிறான். கோலியாத்துக்கு அந்த பெலிஸ்தியனுக்கு சமீபமா போகிறான். போயிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நான் முதலாவது சொன்னேன், மூடி போட்ட காரியங்கள் திறக்கப்பட வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். ஆமென். அதே போல மனமடி உண்டாக்குகிற கலங்கடிக்க பண்ணுகிற பெலிஸ்தியனை வீழ்த்த நீ எதை பிடிக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கூட இயேசுவின் நாமத்தை பிடிக்கணும். அவருடைய நாமம். புலம்பல் 3 கடைசி வசனங்களை பார்க்கும்போது உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டு தாவீது சொல்லுகிறான், நான் நிக்கிறேன். நல்ல கவனிங்க, நாம நிற்கும் போது இல்ல இப்ப நான் இப்படி நிக்கிறேன்னு வைங்களேன், என் கால் தள்ளாடுதுன்னு வைங்க, என் கால் ஆடுது அப்படி நான், அல்லது என் கால் சறுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படி கீழே விழ போறேன். யூஸ்வலா நம்ம அப்படி கீழே நம்ம விழுறோம் தெரிஞ்சாலே அடுத்த செகண்ட் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம கை பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள பிடிப்போம். எதுக்கு தெரியுமா? நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பிடிப்போம். பக்கத்துல என்ன இருக்கோ அதை பிடிப்போம். யார் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிப்போம். தாவீது சொல்லுகிறான், அத்தனை பேருக்கும் முன்னாடி நிக்க முடியல, ஆனா நான் நிக்கிறேன். எப்படி தெரியுமா? அவர் நாமத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, மக ஆழமான கிடங்கிலே நான் உமது நாமத்தை பற்றி. வேற எதை பிடிச்சாலும் விழுந்துரும். வேற எதை பிடித்துட்டு நிக்க முடியாது. ஆமென். ஆனா அப்ப நாமத்தை பிடிச்சு இயேசுவேன்னு சொல்லுங்க. நிக்கிறதுக்கு பலம் வேணுமா? எந்த மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை ஏசப்பாடு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த நாமத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த பெலிஸ்திய வல்லமைக்கும் நிற்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. பெலிஸ்தியனுடைய தலை தாவீதின் கையில் இருந்துச்சு. ஆமென். காரணம் அவன் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நிக்கணும், அவர் நாமத்தை பிடிச்சிட்டு நிக்கணும். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, ஷரபகரபலரியாதரா நாமமே, ஆமென். மகிமையின் தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. ஆமென். அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே
மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமை. நல்ல கையை தட்டி அம்மாக்கு மகிமை. ஆமென், ஆமென். எப்படி ஆண்டவரை நிக்க முடியும்? நிக்கிறதுக்கு தான் அப்ப நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே. நிக்க முடியாத சிச்சுவேஷன் வருதா? இயேசப்பா. அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பானா. அப்போ தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி அவர் நாமத்தினால போய் நிற்கும் போது அவர் நாமம் துருகமா இருந்துச்சு. எனவேதான் கோலியாத்தின் நிழல் கூட தாவீது மேல படல. அதுக்குள்ள சுகமா இருந்தான். பெலிஸ்தியனுக்கு முன்னாடி தாவீது சுகமா இருந்தான். காரணம் ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை, அவர் நாமம். வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நிக்கணும். வாக்குத்தத்தத்தை விட்டுட்டா நம்மளால நிக்க முடியாது. நாமத்தை பிடிச்சு நிக்கணும், நாமத்தை சொல்லணும். வேற யாரும் உடனே ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரை கூப்பிடலாம், இன்னாரை கூப்பிடலாம், அன்னாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இப்படிதான் நம்ம மைண்ட் போகுது தவிர அந்த இடத்துல இம்மீடியட்டா இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலும் சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலும் நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். ஆமென். அவருடைய நாமம் துருகங்க. நம்ம நிறைய பாருங்க. கடந்த நாள்ல ஒரு வீடியோ ஒருத்தங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்க எப்படின்னா ஒரு ஜூல ஒரு ரூமில் ஒரு பெரிய கிளாஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட், இந்த சைடில் இருந்து பார்க்கலாம். அந்த கிளாஸ் அங்கேருந்து பார்த்தா புலி வருது, அதில் தண்ணி இருக்குது, அங்கே புலி எல்லாம் நிற்கிது. அப்போ ஒருத்தர் அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். திரும்பி நின்று இங்கே ஃப்ரெண்டில் பார்த்து பேக்கில் வந்து அங்கேருந்து ஒரு புலி பார்க்குது. அப்படி மெதுவாக அப்படி பதுங்கி வருது. எதுக்கு தெரியுமா? இவனை கடிக்கிறதுக்கு. இவனுக்கு தெரியல, இவர் ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறார். ஆனால் என்னன்னா ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு. நேராக பதுங்கி அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி அப்படி பதுங்கி கிட்ட வரது வரைக்கும் அந்த புலியோட எண்ணம் எப்படின்னா இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு ஓங்கி பாஞ்சு பாருங்க, நேரம் அந்த கண்ணாடியில் அடிச்சு திருப்பி புலி கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவனே அலர்ட் ஆகுறான். ஓ புலி வந்து அப்படி சொல்லி திரும்பி இருந்து அலறல, சிரிச்சான். எவ்வளோ காரியங்களுக்கு அலற வேண்டிய நாம இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. இல்லைன்னா நம்மை பிசாசானவன் உயிரோடே விழுங்கியிருப்பான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அநேகரை விழுங்கி கொண்டிருந்த போதிலும் இன்னைக்கு நானும் நீங்களும் நிக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மை சூழ அவருடைய நாமம் பலத்த துருகமா இருக்கிறதுனால சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கூப்பிடும் வேளைகளிலே வேற. ஆமென். முதல்ல நல்ல கவனமா கேளுங்க, அன்பு சகோதர சகோதரி. பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க, பாஸ்டர்ஸ்ட சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா முதல்ல நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. எடுத்தது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, எடுத்தது அவங்களுக்கு ஃபோன் பண்ணு, எடுத்தது அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க கொடுத்து இப்படியே ஓடாதீங்க. முதல்ல நீங்க இருக்கிற சூழ்நிலையிலேருந்து அந்த நாமம் எங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிதாங்க உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்றும் சுயாதீன் என்றும் பாஸ்டர் என்றும் விசுவாசி என்றும் சீனியர் என்றும் ஜூனியர் என்றும் வித்தியாசமே கிடையாதுங்க. முதல்ல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. பாஸ்டர்ஸ் ஜெபிக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா முதல்ல இப்படி
இப்படி இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தது முதல்ல இயேசுவேன்னு சொல்லி பழகுங்க. ஒரு பிரச்சனை எந்த காரியத்துக்கும் அவருடைய நாமத்தை பிடிங்க முதல்ல. அதுக்கப்புறம் பிரேயர் காரியம்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்களா. முதல்ல அப்பா கிட்ட எந்த காரியம் ஆண்டவரே நான் ஜெபிக்க சொல்லணும். பைபிள்ல இருக்கு, நீதிமான்கள் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனை தரும். வியாதியா இருக்கும்போது மூப்பர்களை வரவழைத்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கணும், ஜெபத்துல தாங்கணும், இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும். இது என்ன, நான் எடுத்தது நம்ம அவரை தேடுறது அப்படி அது எதுவுமே இன்னைக்கு கிடையாது. எடுத்தது அவங்களுக்கு ஃபோன், இவங்களுக்கு ஃபோன், அவங்க லெட்டர் போடு, இங்க போடு, இப்படி நம்ம என்ன அப்படியே கொடுத்துட்டு முதல்ல நமக்கு அந்த ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்ல. முதல்ல எடுத்தது ஒரு பிரச்சனையா போராட்டமா எது ஆகட்டும், முதல்ல அந்த நாமத்தை சொல்லி நீங்க சேஃப் ஆகுங்க. நீங்க அந்த சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறது நீங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அதாவது சில நேரத்தில் சில காரியங்கள் மனதை அழுத்தும் போது, நான் என்னுடைய அனுபவத்தில், சின்ன அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன், அனுபவம்னா பெரிய அனுபவம்லாம் கிடையாது, சின்ன அனுபவத்திலேருந்து சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும் கூட தெரியாதுங்க. சில நேரத்தில் வார்த்தைகளே வராது. ஏன்னா அந்த காரியங்கள் மனதை போட்டு அப்படி பாரப்படுத்தும். அந்த நேரத்தில் அப்படியே ஒரு செவர் இருந்தால் அந்த செவரில் சாஞ்சிட்டு, சேரில் சாஞ்சிட்டு, ஒரு ஓரமாக பெட்டுனா பெட்டில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படி உக்காந்து இருந்துட்டு இயேசுவேன்னு ஏசப்பா 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 அப்படி கூப்பிடும்போது எங்கேருந்து ஒரு சமாதானம் வருதுன்னு தெரியாது. அப்படி நம்ம ஏதோ கவர் பண்ண ஒரு அனுபவம் இருக்கும். ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அந்த நாமத்தை பிடிச்சு இல்லைன்னா நிற்க முடியாது. வேற யாரை கூப்பிட்டாலும் சில நேரத்தில் நாங்களாம் ரெக்கார்டிங்கில் இருந்தால் நீங்கள் எட்னா ஃபோன் அடித்தாலும் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு ரெக்கார்டிங்லாம் கிடையாது, எப்போ கூப்பிட்டாலும். தாவீது சொல்றான், இந்த நாமத்தினால நான் நிற்கிறதுனால பெலிஸ்தியனே இனி உனக்கு நிற்க முடியாது, இனி நிற்க முடியாது. சொல்லுங்க, இனி நீ அவனுங்கள் பெலிஸ்தியனை நிற்க முடியாது. இனி பெலிஸ்தியனை நிற்க முடியாது. பெலிஸ்தியனுக்கு இனி நிற்க கூடாதுன்னா நீ நிற்கணும். நீ நிற்கணும்னா அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடு. சொல்லுங்க, இயேசு இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்ப நாமத்தை சொல்லி கூப்பிடலாமா? அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே. கமான், பாடி பாடி வாசிங்க. இயேசுவே ஆமென், இயேசுவே. அப்ப நாமத்தை சொல்லும் போது ஆமென், நீ நிக்கிற, உன்னை நிக்க பண்ணுகிறார். உன் தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துகிறார். உன் தள்ளாடுகிற கரங்களை பலப்படுத்துகிறார். உன் ஜெபம் பலப்படுகிறது. நீ நிக்க போற, நீ ஓடி போகிறவன் அல்ல, நீ நிக்கிறவன். நீ நிக்கிறவன். பெலிஸ்தியனை கண்டு ஓடுகிறவன் அல்ல, பெலிஸ்தியனை ஓட விடுகிறவன். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஷரபலரா தடரபா உடரா கபரபா சந்தரபலரா உடந்தரோ. ஆமென், இயேசுவே. ஜீசஸ். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம நிக்கணும்னா எப்படி? முதல்ல வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா, ஏதோ சொன்னாரே அப்படின்னாலே நம்ம அதை எங்கேயும் வச்சிருக்கோம்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் எங்க? அது எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கார்டில் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ஓகே, அந்த வாக்குத்தத்தம் என்ன? அது நில்லுங்க, நான் கார்டை பார்த்து சொல்றேனாலே உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கார்டில் தான் இருக்கு, கையில் இல்லை. கையில் இருக்கணும். அப்பதான் மூடி போட்ட துறவுகளெல்லாம் திரும்ப தோண்ட முடியும். கார்டில் இருக்கிற வசனத்தின் மூலமா பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவார். கார்டில் வேற ஒண்ணும் இல்லையே, வசனம் தானே இருக்கு.
அதுக்கு நான் பைபிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தை பைபிள்ல இருக்கு, கையில இல்லை. ஆண்டவர் மோசைக்கு கொண்டு ஜனங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நெத்தியில் எழுதணும், கையில கட்டணும், இருதயத்தில் பத்தி வைக்கணும், வீட்டு நிலைக்கால்கள் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நீ இதை மறந்துடக்கூடாது. இதை மறந்து உன்னால சுதந்திரிக்க முடியாது முடியாது முடியாது. சத்தியத்தை உள்ளது போல நான் சொல்றேன். வசனத்தை மறந்து வசனத்தை தாண்டி ஒண்ணுமே சுதந்திரிக்க முடியாதுங்க. மற்றபடி உணர்ச்சி வசப்படலாம். என்ற அன்னைக்கு அப்படி பேசினார், ஓகே, அது என்னைக்கு சுதந்திரிச்சோம்? ஈசாக்கு சுதந்திரிக்க ரீசன் என்ன? அவன் வாக்கு தத்துவத்தை மட்டும் தான் பிடிச்சான், பிரச்சனையை பிடிக்கல. எனவே தான் அந்த 26 அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும், அத்தனை பேரை வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போவான். என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா. அப்படி சொல்லணும்னா நீங்க உங்க கூட வாக்குத்தத்தத்தை வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தத்தை வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எழும்புனதும் பிரச்சனையே யோசிக்காம வாக்குத்தத்தத்தை யோசிங்க. இப்படி பேசுனீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, நன்றியப்பான்னு சொல்லி காரியங்களை நடப்பீங்க. மூடி போடப்பட்ட அநேக துறவுகள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. வாக்குத்தத்தத்தை மறந்து ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க. நான் திரும்ப சொல்றேன், அவன் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தல நான் பேசிக் கொண்டிருப்பது. நீங்க சுதந்திரிக்கணும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, வீட்டுல எழுதுங்க, எழுதி இது படிங்க, அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது ஐயோ எம்மோ எப்போ இப்படியே புலம்பிட்டு இருக்கதா? நீ புலம்புறத பார்த்தாரு உன் கையில வாக்குத்தத்தத்தை தந்தாரு. அதாவது எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பிறகும் நான் திருப்பியும் பழைய பாட்டே பாடி ஐயோ ஐயோ இப்படி சொல்லிட்டு இருப்பேன்னா நான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பலன்னு அர்த்தம். இதை நம்பாத வரைக்கும் என்னால சுதந்திரிக்க முடியாது. கர்த்தரை நம்புங்கள், அப்போ நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. தீர்க்கதரிசிகள் அவங்க செய்வாங்கன்னு இல்லை. தீர்க்கதரிசிகள்னா பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் யாரு? கர்த்தருடைய வாயா இருந்து அவர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். இது கர்த்தர் பேசின வார்த்தையா நீங்க எடுத்து நம்புங்க. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது நற்செய்தி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்க வாழ்ந்திருப்பீங்க, அப்பொழுது அது நீங்க வாய்க்கப்பட நீங்க சுதந்திரிப்பீங்க. இது வசனம் கேட்கும் போது நல்ல. சில சொல்லுவாங்க பாருங்க, சண்டே வரும்போது நல்லா இருக்கு, மண்டே வரும்போது நம்புங்க. ஈசாக்கு யார் கூடயாவது ஃபைட் பண்ணானா? இல்லை. ஏன்? அவனுக்கு ஃபைட் பண்றதுக்கு நேரம் இல்லை, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறது தான் நேரம் இருக்கு. தேவன் எனக்கு தந்த ஆயுள் சண்டை போடுறதுக்கல்ல, சுதந்திரிப்பதற்கு. நான் சுதந்திரிக்கணும்னா நான் நிற்கணும், நான் நிற்கணும்னா நான் நிற்கிறதுக்காக வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அதை பிடிச்சி நான் நிற்கணும். நான் அதை பிடிச்சி நிற்கும் போது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அது மாத்திரமல்ல, மனமடி உண்டாக்குகிற கலங்க பண்ணுகிற பெலிஸ்தியன் முறியடிக்கப்படணும்னா கர்த்தருடைய நாமத்தை பிடிச்சு நிக்கணும். ஆமென். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுன்னு சொல்லுங்க. அவ்வளோ பலனுங்க அந்த நாமத்துல. எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். வேற எந்த நாமத்தை சொன்னாலும் எவனுக்கும் பலப்பட முடியாது. ஆனா இயேசுன்னு சொன்னா, ஆமென், பாவ பிடியில சிக்கி கொண்டிருக்கிறவன் இயேசுன்னு சொன்னா விடுவிக்கப்படுவான். வியாதி பிடியில் இருக்கிறவன் இயேசுவேன்னு கூப்பிட்டால் விடுவிக்கப்படுவான். ஆழத்தில் இருக்கிறவன் இயேசுவேன்னு கூப்பிட்டால் தப்புவிக்கப்படுவான். இவ்வளவாய் ரட்சிக்கத்தக்க வல்லமையுள்ள நாமம் வேறொரு நாமம் இல்லை. மூன்றாவதாக இந்த பெலிஸ்தீனுடைய செயல் என்ன? இதை கூட சொல்லி நாம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 25வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிங்க. 25:15. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று. என்ன பகையால்? பழம்பகையால், அதாவது பழைய பகையை வச்சுட்டு கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களின் கொடிதாய் பழி வாங்குவேன். நல்ல கவனம். அந்த பெலிஸ்தியனுடைய வேலை என்ன? பழி வாங்குறது. அதாவது பழைய என்னைக்கோ செஞ்ச காரியத்தை உள்ள வச்சு பழி வாங்குறது. இப்படிப்பட்ட பழி வாங்க துடிக்கிறவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்வேன்னு சொல்லுகிறார். ஆனா நாம நிக்கணும்.
அதே வேளையில் நாம யாரையாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது செய்யறோமா? அப்படி செய்யறோம்னாலே நம்ம பெலிஸ்தி ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு பேசப்படுகிற பிரசங்கம், இன்னைக்கு உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம், சத்துருக்கள் சுட்டரிக்கப்படணும், நாம சுத்திகரிக்கப்படணும். நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பெலிஸ்தியாவி சுட்டரிக்கப்படணும். நமக்குள்ளே பெலிஸ்தியாவி செயல்படும்படியாய் காணப்படுகிற கிரியைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். பழி வாங்குறதுக்கு ஏதாவது செய்யறோமா? நாம் அவங்க என்ன பல பகையால், அதாவது பழைய பகை, அதை மனசுல வச்சு இவனை இந்த இடத்துல அடிக்கணும், இவனை இந்த இடத்துல பழி வாங்கணும், இந்த அப்படியே உள்ள வைக்கிறோனாலே இது ஆவியானவருடைய வேலை இல்லை, இது பெலிஸ்தியருடைய வேலை. இன்னைக்கு உலகத்தாரை விட பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற அநேகர் தான் பழி வாங்குகிற செயல்களை கேள்விப்படும் போது வேதனையா இருக்கிறது. இது பெலிஸ்தியனுடைய வேலை. அப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை இருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்றார். நம்ம என்ன சொல்றோம்? இல்லாண்டவரே, நீங்க பழி வாங்க ரொம்ப லேட் ஆகும், நீங்க நீடிய பொறுமையா இருந்து தான் நியாயம் செய்யறவங்க, நான் எனக்கு இப்பவே பழி வாங்கணும், 10 வார்த்தை என்ன பேசிட்டான், 2 வார்த்தையாவது பேசி ஆகணும். இது அது நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் வருதுனாலே பெலிஸ்தியாவிக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். பழைய பகை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்படி செஞ்சாங்க, அப்ப இப்படி செஞ்சாங்க, இது ஏதாவது மனசுல இருக்குன்னா சுத்திகரிக்கப்பட விட்டு கொடுங்க. ஆமே. அப்போ இப்படி பழிவாங்க துடிக்கிறோம். பிசாசு அப்படிதான். பிசாசின் தந்திரங்கள் நீ அறியாது. அதாவது ஒரு காரியத்து நிமித்தம் அவனை துரத்தி விட்டது அவன் அப்படியே போயிடுவான்னு நினைக்காதீங்க. பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம், 13 வாசிங்க. 13-14. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13-14. நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். அதுக்கு மேல என்ன சொல்வார்? அப்பாலே போ சாத்தானே என்பார். இனி 13வது வசனத்தை வாசிங்க. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். எத்தனை காலம்? இயேசு போன்னு சொன்னதும் அப்படியே போயிட்டானா? இல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? சில காலம் தள்ளி இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தி சுத்தி திருப்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதாவது அவனுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது பழி வாங்கணும், ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும். ஆனா சுத்தி சுத்தி வந்து கடைசியில நசுக்கப்பட்டான். அதுதான் உண்மை. அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். நமக்கு விரோதமாய் அங்கங்கே கண்ணிகளை வைத்து, வேலைக்கு போனா அங்க பழி வாங்க நிக்கிறான், இங்க போனா இங்க நிக்கிறான். ஆனா தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன என்றால், அவன் பழிவாங்க வந்தாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்பாயானால் கர்த்தர் உனக்காக அவனை நசுக்கி போடுவார். அதுதான் எசேக்கியேல் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவனுக்கு விரோதமாக. அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 25வது அதிகாரம் 15-16 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்க. இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனை என கேட்கிற அன்பு சகோதர, அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் பழிவாங்க துடிக்கிற எல்லா பெலிஸ்திய ஆவியும் ஆண்டவர் எப்படி தண்டிப்பார் தெரியுமா? உக்கிரமான தண்டனை கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆவியும் கர்த்தர் மட்டங்கடித்து இல்லாமல் போக பண்ணுவார். எனவேதான் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைத்தார், சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார். அவர் ஆல்ரெடி நசுக்கிட்டார். இனி நம்ம கால்களில் திரும்ப நசுக்குவார் அவனை. ஆமென். நாம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். முதல்ல சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிற்கணும். 2வது நாமத்தை பிடிச்சு நிற்கணும். 3வது இதில் நிற்கணும். இந்த ஒரு சம்பவத்தோடு சொல்லும் போது புரியும். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது 10வது வசனத்தில் தாவீது என்ன கேட்குறான் பாருங்க.
பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா இப்போ என்று தாவீது கேட்டபோது கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா தெரியும், பெலிஸ்தியர் தெய்வங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்து 13வது வசனம், பெலிஸ்தர் மறுபடியும் வந்து இதுதான் சொன்னேன், அவன் பழிவாங்க திரும்ப சுத்தி வருவான். மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப விசாரிக்கிறான். அதாவது தாவீது திரும்பவும் மறுபடியும் போகிறான். அதாவது யார்கிட்ட போற? ஆண்டவர்கிட்ட. விசாரித்த போது தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். 16வது வசனம், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தியரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அடுத்த வசனம், அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி, அடுத்த வார்த்தை கவனிங்க, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார். அப்படின்னு அர்த்தம், இனி எவனும் தாவீதுக்கு அகைன்ஸ்டா வரக்கூடாது. அப்போ இங்க தாவீது எதுல நிக்கிறான் பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனையில் நிற்கிறான். ஆண்டவர் இப்படி போனா அப்படி போவான். முதல்ல சொல்றார் நீ டைரக்டா போங்கிறார். அடுத்து சொல்றார் நீ டைரக்டா போகாம நீ இப்படி போ, நீ அவர்கள் பக்கமாய் சுற்றி போ. இல்ல ஆண்டவர் நான் டைரக்டா தான் போவேன், அப்படி போக கூடாது. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும், நாமத்தை பற்றி கொண்டு நிக்கணும், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையில நிக்கணும். அப்படி நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். வாக்கு தத்தத்தில் நில்லு, நாமத்தை பிடிச்சிட்டு நில்லு, ஆலோசனையில் நில்லு. உன் நிமித்தமாய் உன் குடும்பம் காக்கப்படும். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி முழங்காற்படியிட முடிந்தவர்கள் தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலை நிமித்தம் ஓடி போகிற அனுபவம் இனி எங்களுக்கு இருக்கக்கூடாது. நிக்கணும். கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். 2 கரங்களை விரித்து உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை இப்ப நீங்க பிடிக்க போறீங்க. வாக்கு தத்தத்தை பிடிச்சு நிக்க தேவன் கிருபை செய்வாரா? பெலிஸ்தியன் மூடி போட்டு விட்டானே என்று கலங்காதே, உன்னை கொண்டு அதை துறக்க போகிறார். இங்க எனக்கு வேலை கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சிலர் சதி பண்ணி அதை எனக்கு கிடைக்கணும் பட்டாங்களே. இந்த ஒரு காரியம் எனக்கு வாய்க்கப்படும் நினைச்சிட்டு இருந்தேன். சிலர் இப்போ தாரேன்னு சொல்லிட்டு என் கையில காசு வாங்கிட்டு போயிட்டு அதை அப்படியே மூடி போட்டாங்களே, வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்படிலாம் நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறியா? சிறுபயிர் நிறைந்த வயலை பெலிஸ்தியன் அபகரிக்க கூட்டம் கூடின போது சம்மா அங்கே நின்றான். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த பிரதிகூலத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில் ஏன் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நில்லு, நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார். ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின வாக்கு தத்தத்தை பிடிச்சு, ஆண்டவர் இதை நான் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தார். இதற்கு தடையா இருக்கிற எல்லா பெலிஸ்திய வல்லமைகளை முறியடித்து போட, மடங்கடிக்க நான் உம்முடைய சமூகத்தில் நிற்க எனக்கு கிருபை தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். அநேகரை கர்த்தர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. வசனத்தை பிடிச்சு சுதந்திரிக்கணும். ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து சந்ததியராக இருக்கிறோம், வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். மூடி போடுகிற பெலிஸ்தியனை குறித்து கலங்காதே, அதை திறக்க பண்ணவே கர்த்தர் இன்னும் வாழ்க்கையை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எல்லாரும் ஓடி போவது போல ஓடி போவதற்கல்ல, தேவன் உனக்கு கிருபையை தந்திருப்பது சத்துருவை மடங்கடித்து உனக்கான நன்மையை சுதந்தரிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறார். தேவனே எழுந்தருள். அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி தாவீதை போல நான் கர்த்தருடைய நாமத்திலே நிற்கிறேன். ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்திலிருந்து சத்தம் எழும்பட்டும். உங்க முழு பலத்தோடு இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடா கரபா சந்தரே. விடுதலை, விடுதலை. எல்லா பயங்கள் விலகுகிறது. பெலிஸ்தியன் இத்தனை காலம் பயப்படுத்திக் கொண்டிருந்தானே, அந்த பயம் விலகுகிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே பயத்தின் ஆவியை கடிந்தப்புறப்படுத்துகிறேன். பெலிஸ்திய ஆவியை கடிந்தப்புறப்படுத்துகிறேன். இந்த பவர்ஃபுல் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை, விடுதலை. இயேசுவே உடகரபா சந்தரலரியா தரபகபா ஏப்ராமா மாஷேகபரோ ஜீசஸ். ஆமென். இயேசுவே. Thank you Father, thank you Jesus. Huda kabaraba shantara balaraba kabaraba eda raba ragada hante ragada lagade rante ragada huda hanta ragada lagade he ba kabaraba shantaro. Glory. Amen. அப்படியே பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வைத்து உம்முடைய ஆலோசனையிலே நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கலாமா? ஆலோசனை நிற்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அதன் பிறகு பெலிஸ்தியன் மீண்டும் பழி வாங்க முன்னே வரமாட்டான், அவனை முறியடிப்பார். ஆமென். கர்த்தரால் உண்டாகிற பயங்கரம் சூழ உண்டாகும். ஆண்டவரே, தாவீது எப்படி உம்முடைய ஆலோசனையின்படி நடந்தானோ அதே போல உம்முடைய ஆலோசனையில் நிற்க நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய எண்ணங்களின்படி அல்ல, மனுஷருடைய யோசனைகளின்படி அல்ல, உம்முடைய ஆலோசனையில் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நிற்க, உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு நிற்க, உம்முடைய ஆலோசனையில் நிற்க கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த குடும்பம் நிக்கணுங்கிறதுக்காக தான் உங்க பிள்ளைங்களை இந்த குடும்பத்தின் நடுவில் வச்சிருக்கிறீங்க. இவங்களெல்லாம் அற்பமா பேசின அநேகர் உண்டப்பா. அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து சொல்லணும், உன்னாலதான் நாங்க நிக்கிறோம். உங்க ஜெபத்தினால எனக்கு கேட்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, உங்களை பாரமா எண்ணினவர்கள் நாளை இதை வந்து சொல்ல போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் இருக்கிற பட்டணத்திற்கு, சபையே நம்முடைய தேசத்துக்கு தேவன் பெரிய ரட்சிப்பை